ஒரு அஸ்வத்தாமா, நான் பிரம்மாஸ்திரத்திற்கு ஆணை ஒன்றை பிறப்பிக்கிறேன். திவ்ய பிரம்மாஸ்திரமே, சென்று பாண்டவர்களின் குலத்தோன்றலை அடியோடு அழித்துவிடு. அகில உலகம் முழுவதும் அழிவினை சந்திக்கும். தொடுத்த பிரம்மாஸ்திரத்தை நீயே திரும்பி வரச் சொல். இயலாத அர்ஜுனா, நான் இனி மரணத்தை கண்டு அஞ்சுபவன் அல்ல. நான் தொடுத்த பிரம்மாஸ்திரம் உத்திரையுடைய கர்ப்பத்தை சிதைக்காமல் விடாது. செலுத்து அர்ஜுனா, செலுத்து பிரம்மாஸ்திரத்தை. அர்ஜுனா, பிரம்மாஸ்திரத்திற்கு உத்தரவு கொடு. எனது பிரம்மாஸ்திரத்தை கொண்டு உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை நான் அழிப்பேன். அது பூமியை வந்தடைவதற்கு முன்னால் என்னுடைய பிரம்மாஸ்திரம் உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை அழித்துவிடும். ஏன் இந்த அனர்த்தம் புரிந்தாய் பார்த்தா? பிரம்மாஸ்திரத்திற்கு விடை இன்னொரு பிரம்மாஸ்திரமா? அஸ்திரங்கள் சந்தித்தால் அதன் விளைவானது இந்த அகண்ட அகிலத்தையே அழித்து விடும் அல்லவா? என்னை மன்னித்து விடுங்கள் மாதவா. எனது பிரம்மாஸ்திரம் திரும்புவதற்கு நான் ஆணையிடுகிறேன். நீயும் உனது பிரம்மாஸ்திரம் திரும்புவதற்கு ஆணையிடு மாவீரன் அஸ்வத்தாமா. அது நடவாத காரியம் வாசுதேவா. துஷ்டனே அஸ்வத்தாமா, நீ இப்பொழுது இழைத்த இந்த காரியத்தை இதுவரையில் அகிலத்தில் எவருமே இழைத்தது கிடையாது. துரியோதனன், துச்சாதனன், காந்தார அரசன், சகுனி, கம்சன், இலங்கேஸ்வரன், இரண்யகசிபுவிற்கும் கிட்டாத மாபெரும் தண்டனையை பிராப்தம் பெறுவாய். நீ மரணத்தை கண்டு பயம் கொள்ளாதவன் அல்லவா? நான் உன்னிடமிருந்து உனது மரணத்தை பறிக்கின்றேன். அமரனாய் வாழ்வாய் என சாபம் வழங்குகிறேன். உன் தேகத்தின் அங்கங்கள் அனைத்தும் வேதனை தரும். அங்கமெங்கிலும் இருந்து குருதியானது பெருக்கெடுக்கும். அருகில் வர எவரும் அஞ்சுவர் அஸ்வத்தாமா. தன்னன் தனியாக காலம் உள்ளவரை இந்த புவியின் மூலம் அனைத்திலும் அலைவாய். நீ அனுக்ஷணமும் மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்வாய். ஆனால் மரணத்தை பிராப்தம் பெற மாட்டாய். வேதனை தீயில் உழல்வார். கார் இருளில் வாழ்வை கழிப்பார். உன்னில் வாசம் செய்யும் சுவாசத்தை உன் தேகம் விட்டு விலக்க வழி தெரியாது அலைவாய். திக்கறியாது கதையின்றி தவிப்பாய்.